வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வந்து அருள்மிகு பழனி ஆண்டவர் திருக்கோயில் சாலையூருக்கு வந்திருக்கிறோம். இது ஊட்டிக்கு ரொம்ப பக்கத்துல. ஊட்டி இங்கிருந்து ஒரு 50 கிலோமீட்டர். இந்த பக்கம் அன்னூர், இது ஒரு 10 கிலோமீட்டர். அதுக்கு இடையில இந்த கோயில் இருக்குது. ரொம்ப பழமையான கோயில் இது. இந்த கோயில் இன்னைக்கு நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு வேண்டி வந்திருக்கோம். ரொம்ப லாங்கு. இது ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவா எல்லாத்துக்கும் இருக்கும். எந்த தகவல் கொடுத்தாலுமே நம்மளுடைய யூடியூப் ஃபாலோவர்களுக்கு ஒரு நல்ல வீடியோவா கொடுக்கணும் அப்படிங்கிறது இது வரைக்கும் நாங்கள் கொண்டு போயிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இந்த வீடியோ ஒரு நல்ல வீடியோவா உங்களுக்கு எடுத்து கொடுக்குறது நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். வாங்க கோயிலுக்கு போகலாம். கோயிலில் போயிட்டு இன்னைக்கு சாமி கும்பிட்டு ஒரு நல்ல நிகழ்ச்சியா இன்னைக்கு நம்ம கொண்டு போகலாம். வாங்க கோயிலுக்கு இன்னைக்கு போகலாம். பழனி ஆண்டவர் கோயிலுக்கு அருகாமையில் வந்துட்டோம். இன்னும் நம்ம தரிசனம், இந்த கோயில் திறந்துருக்கா இல்லை எப்படின்னு தெரியல. இன்னும் பக்கத்தில் போய் நம்ம பார்க்கலாம். கோயிலுக்கு அருகாமையை வந்துட்டோம். கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு உச்சி ஒரு மலையில் இருக்குது. ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஆனால் நாங்கள் வரும்போது கோயில் சாத்தியிருக்காங்க. வேற ஒரு விசேஷ நாளில் வந்திருந்தால் அதிகமான கூட்டம் எடுத்திருப்பாங்க. ஆனால் நாங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் கூட்டம் இல்லாத நாட்களில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஷூட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா கூட்ட நெரிசலில் வரும்போது ஒரு கிளீனான ஃபோக்கஸ் கொடுக்க முடியாது உங்களுக்குலாம் அப்படிங்கிற மாதிரி தான். இது ஒரு நல்ல கோயில். தரிசனம் பண்ணி போய் பார்க்குறோம். கோயிலில் எந்தெந்த அளவுக்கு நம்ம இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு இன்னும் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகலாம். இப்போ கோயிலுக்கு உள்ள கேமரா அலோடு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க நண்பர்களை. அதனால கோயிலுக்குள்ள போகல. கோயில் வெளியில இருந்து நம்ம இந்த இது நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால வந்ததுக்கு நம்மளுடைய நல்ல ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குது. ஆனால் கோயிலில் ஒரு ரூல்ஸ் உள்ள கேமரா கொண்டு போகக்கூடாது. கேமரா கொண்டு போகாமல் நீங்கள் வெளியில் வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு பழமையான கோயில் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் இப்போ கேட்டோம். அப்புறம் கேட்டு அவங்களும் இந்த கோயில் பற்றி அடுத்தது கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கள், இன்னும் மக்கள்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டுன்னு சொன்னோன்னே, இல்லை இது தனிப்பட்ட முறையான கோயில், இது நாங்கள் பப்ளிசிட் பண்ண விரும்பலை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம அதில் நம்ம தலையிட வேண்டாம். அதனால் நம்ம வந்ததுக்கு அடுத்து வெளியில் இருக்கிற கோயிலில் நம்ம சாமி கும்பிட்டு உங்களுக்கும் சேர்த்து நம்மளுடைய ஃபாலோவர்களும் சேர்த்து நம்ம சாமி கும்பிட்டு இப்போ ஆரம்பிக்கிறோம். ஃபாலோ ஃபாலோவர்கள்லாம்
முருகனை நம்ம தரிசிக்கலாம். உங்களுக்கும் சேர்த்து தான் தரிசிக்கிறோம். உள்ளே வந்து நம்ம அலோடு இல்லாதனால வெளியிலேருந்து உங்களுக்கு நம்மளுடைய ஃபாலோவர் எல்லாத்துக்கும் உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கும் சேர்த்து வேண்டிக்கிறேன். பக்கத்தில் வந்து ஊட்டி தான். நாங்கள் வந்து 300 கிலோமீட்டர் தாண்டி தான் இந்த வீடியோ எடுக்க நாங்கள் இந்த இடத்துல வந்திருந்தோம். இன்னும் அடுத்த டைமில் வந்து நம்ம ஊட்டிக்கு போய் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பாட்டை நம்ம எடுக்கிறோம் வீடியோ. நம்மளோட ஃபாலோவருக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல நிகழ்ச்சி, நல்ல இயற்கையான சூழல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம சேனல் பொறுத்த வரைக்குமே எதுவுமே வந்து எல்லா மக்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான். நல்ல ஒரு சூழல் பார்த்தீங்கன்னா நல்ல இயற்கையான வளங்கள் நிறைஞ்ச இது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஊட்டி மலையெல்லாம் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் தெரியுது. ரொம்ப இயற்கையான சூழல் தான். நம்ம வந்து வெளியில் வரும்போது இன்னும் எடுக்கல. நம்ம வந்து யூடியூப் சேனல் வந்து இப்போ தான் புதுசாக ரன் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி வந்து வேறு ஒரு சேனல் வந்து ரன் பண்ணிட்டு இருந்தோம். அது வந்து பிஸ்னஸ் சேனலு. அதனால் வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சியை வந்து அதில் வந்து போட முடியல. அதனால் வந்து இதுக்குன்னு தனியாக நம்ம எத்தனையோ வெளியில் வந்து நம்ம வந்து போகிறோம். அதனால் நல்ல நல்ல வீடியோலாம் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு எண்ணத்தில் தான் இதெல்லாம் வந்து நம்ம பண்ணுறோம். பாருங்கள் எவ்வளோ இது பக்கத்தில் பாருங்கள். இதெல்லாம் ஊட்டியோட ஏரியா தான். அதெல்லாம் ஊட்டி மலை உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ மேகமூட்டத்தோடு தெரியுது பாருங்கள். அந்த ஊட்டி மலை ஃபுல்லாக எல்லாம் மேகம் தான் ஃபுல்லாது. இங்கே தான் இன்னும் ட்ராவல் பண்ணால் 1/2 மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் போயிடலாம் தான். இருந்தாலுமே ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு 300 கிலோமீட்டர் தாண்டி வந்துருக்கோம் அப்படின்ற மாதிரி. அதனால் ரிட்டர்ன் தான் நாங்கள் போகிறோம். இன்னொரு டைம் வந்து ஊட்டிலேருந்து ஒரு நல்ல வீடியோவாக எடுக்க நாங்கள் வந்து முயற்சி பண்ணுறோம். இன்னும் அடுத்த ஒரு பழமையான கோயில் பற்றி நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறோம். நீங்கள் வந்து வெளியிலேருந்து வர்றவங்க வந்து இப்போது ஈரோடு, வெளியில் சேலம், இந்த அவங்கலாம் வர்றவங்க வந்து அவினாசி வந்து தான் வரணும். திருப்பூரில் இருக்கிறவங்களும் அவினாசி வந்து தான் வரணும். அவினாசியில் வந்து ஊட்டி மேட்டுப்பாளையம் பஸ் ஏறினீங்கன்னா அங்கேருந்து அன்னூர் தாண்டி ஒரு 10 கிலோமீட்டர் டு ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே வந்து நீங்கள் ஸ்டாப் கேட்டு இந்த முருகர் கோயிலுக்கு வந்து நீங்கள் தரிசிக்க வரலாம். ரொம்ப ஒரு பழமையான கோயில். இதெல்லாம் வந்து ஒரு பார்க்க வேண்டிய இடம். மக்கள் எல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவாக இருக்கும். கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு சாமி கூட நினைக்கிறவங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்.